லியோவில் ஒரு லியோவாவோ ஒரு மெர்சலில் ஒரு ஹீரோவாவோ அப்படிதானே எனக்கு தளபதி விஜய் அவர்களை தெரியும். இன்னைக்கு தளபதி விஜய் அவர்கள் ரியலா யாரு, ஒரு மனுஷனா யாரு, ஆஸ் அ பர்சன் அவர் யாரு அப்படின்றது இன்னைக்கு யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு அவர் ஒரு 70mm ஸ்கிரீன்ல வந்து ஒரு டைலாக் பேசுறாருன்னா அந்த டைலாக் ட்ரெண்டிங் ஆகுது, வைரல் ஆகுது. அது யார் எதிரா? அது தளபதி விஜய் அவர்களோட ரியல் டைலாக் இல்லையே, அவரோட ரியல் பிரதிபலிப்பு இல்லையா அது? அது யாரோ ஒரு டைரக்டர், யாரோ ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் எழுதினது தானே அங்க ஸ்கிரீன்ல வந்து அவர் பிரதிபலிக்கிறாரு. ஹீ இஸ் an actor, he knows to do his script. இன்னி வரைக்கும் தளபதி விஜய் அவர்கள் அந்த ஸ்டேஜ்ல என்ட்ரி ஆறுதுலேருந்து அவர் மைக்கு பிடிச்சி பேசுறதுலேருந்து ரேம்ப் வாக்லேருந்து ரிட்டர்ன் போற வரைக்கும் எவ்ரிதிங் இஸ் ஸ்கிரிப்டட். ஃபார் ஹிம் இட் இஸ் அ ஸ்கிரிப்டட் மூவி. இது இன்னொரு படம். அவருக்கு ஸ்கிரிப்ட் இல்லாம என்ன பண்ணியிருக்காரு? இன்னி வரைக்கும் ஒரு மீடியா சந்திப்பு கொடுத்துருக்காரா? எவ்வளோ? அவர் பொது இடங்கள்ல வந்ததே கம்மி. ஏன் இது வரைக்கும் ஒரு மீடியா சந்திப்பு கொடுக்கல? ஏன்னா ஸ்கிரிப்ட் இல்லை.